அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி ரொட்டீன் தான். அதாவது ஒரு சில கிளிப்பிங் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாக எடுக்க முடியல. இப்போ வந்து எங்கள் வீட்டு கொல்லைப்பக்க சைடில் தான் இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம். அதாவது நான் நாட் ரோஸ் வந்து ஒரு 2 செடி என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு செடியில் வந்து இப்போ 3 மொக்கு வச்சு அதில் ஒரு ரோஸ் வந்து பூத்து அழகாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பூ பூத்துருந்தது கொத்தா. மறுபடியும் இப்போ வந்து அதே மாதிரி 3 மொக்கு வச்சு அதில் 1 மலர்ந்துருக்கு. மீதி 2 ரோஸ் வந்து மொக்காவே இருக்குது. இன்னொன்று சிங்கிளாகவே மொக்காவே இருக்குது. எனக்கு வந்து நாட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து 2-3 செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்வெட் செடி, ஊட்டி ரோஸு அதெல்லாம் இருக்குது. நான் வந்து நிறையா ரோஸ்லாம் நிறையா வளர்த்தேன். பட் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டெத் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன்னே தெரில. ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப வளர்க்க பிடிக்கும். அதே மாதிரி நாட் ரோஸ் வந்து நிறையா பூக்கணும், நிறையா அது வந்து அறுவடையாக்கணும் அப்படிலாம் கொஞ்சம் லைட்டாக ஆசை இருக்குது. பட் நான் முயற்சி பண்ணலை. எனக்கு இடம் வசதி இல்லாததுனால இந்த மாதிரி நான் வந்து இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு பேக்கில் வந்து மண்ணை கொட்டி செடி வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இருக்க மண் வைக்க போக எனக்கு வசதி இல்லாத காரணத்தினால, ஏன்னா எனக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இடம் இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக மண் வச்சு அதில் எனக்கு நம்மளுக்கு பிடிச்ச ரோஸு அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். நாட் ரோஸு, அப்புறம் வந்து ஊட்டி ரோஸ் இருக்குது, அப்புறம் வெல்வெட் ரோஸ் இருக்குது. அது எப்பயாவது தான் பூக்கும். அது ஒரு சீசனில் தான் வந்து ரோஸே பூக்குது. நம்ம ரோஸு கட் பண்ணும்போது ஒரு ஜானுக்கு நம்ம கொஞ்சம் இறக்கி நல்லா வெட்டினா தான் மறுபடியும் இலை வந்து துளிர்த்து வரும். அது எல்லா ரோஸ்லேயும் நம்ம பூத்தாலும் கொஞ்சம் நிறையா வந்து வெட்டி கொஞ்சம் தவாக் பண்ணணும். அது ஒரு இது இருக்குது. காலையில் ஈவினிங்கு அந்த மாதிரி நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும். ஒரு வேளை கூட ஊற்றாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஃபுட்டு வைக்கணும். டீத்தூள், மாட்டோட எருவு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்குன்னு ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம குழந்த மாதிரி நம்ம அதை பார்த்து வளர்த்துக்கிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு நிறையா பூ கொடுக்கும். அது ஒன்று பேசிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கை மரம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சது, வீட்டுக்கு ஒரு செடி முருங்கை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முருங்கை மரம் நான் வந்து ஒரு போத்தாக வச்சேன். அதில் வந்து 2 துளுத்து இருந்தது. அதில் வந்து 2ல் 1 தான் பொழைச்சிருந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொன்று டெத் ஆகிடுச்சு. இந்த முருங்கை மரம் வந்து எனக்கு வந்து நிறையா காய் காய்ச்சிச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 50 காய் மாதிரியே எனக்கு முருங்கைக்காய் காய்ச்சி கொடுத்துருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துலேயே எனக்கு அவ்வளோ காய்ச்சிச்சு. ஆனால் கீரை வந்து எனக்கு நல்லா இருக்காது. ஆனால் முருங்கைக்காய் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பூச்சிங்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்து நான் வெட்டிட்டேன். கொஞ்சம் அளவு ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து முருங்கை மரத்தை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேன். அந்த முருங்கை பூச்சி ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து வெட்டினதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்துக்குள்ளேயே இப்போ மறுபடியும் வந்து முருங்கை இலை நல்லா துளுத்து வந்துருந்துச்சு. இப்போ வந்து முருங்கை இலை நான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, முருங்கைக்காய் இல்லாததுனால. அது வந்து ஒரு பேசிக்கு, முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்கீரை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் வந்து எனக்கு முருங்கைக்காய் நிறையா காய்ச்சும் போது முருங்கைக்கீரை நல்லா இல்லை, ஆனால் முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். இப்போ வந்து முருங்கைக்காய் இல்லை, ஃபுல்லாக வெட்டியாச்சு. மறுபடியும் அது வந்து துளுத்து வரும்போது முருங்கைக்கீரை அவ்வளோ சுவையாக இருக்குது. கீரை வந்து நம்ம அவசியம் வந்து வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் ஒரு செடி அந்த முருங்கை மரம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசையாக பார்த்து வச்சது தான். அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லா துளுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, சந்தனமுல்லை இருக்குது. சந்தனமுல்லை நல்லா துளுத்து வந்திருக்கு. பட் ஆனால் பூ வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது இனிமேல் தான் அந்த வெயில் சீசனில் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். நிறையா மொக்குலாம் வச்சுருக்கு. நம்ம வந்து கம்பல்சரி காலையில் ஒரு 8:30 மணி 8 மணி அந்த மாதிரிக்குள்ளே, அந்த 8 மணிக்குள்ளே 8:30 மணிக்குள்ளே நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே அந்த வெயிலெலாம் இல்லாத டயத்தில் தான் நம்ம தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து செடிலாம் வாடாது, நல்லா வந்து செழிப்பாக இருக்கும். தண்ணி ரொம்ப அவசியம். ஏன்னா வெயில் ரொம்ப இந்த ஒரு 3 மந்த்து வந்து ஜாஸ்தி வெயிலாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து செடிக்கு வந்து வளர்க்குறவங்களுக்கு ஜாஸ்தி தண்ணி வந்து ஒரு செழிப்பாக ஊற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது, அப்புறம் மருதாணி செடி, இந்த மாதிரி துளசி செடி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வாழை மரம் ஒரு
சின்னதாக வச்சுருந்தேன். அது ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். அது கொஞ்ச நாள் நல்லா துளுத்திருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் டெத் ஆகிடுச்சி. இடம் வசதி பத்தலை. அது பார்க்குறியா? காட்டுமா பார்ப்போம். வாவ், நரேட்டோவா? அதில் உள்ள மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கேன். சூப்பர். நரேட்டோட ஃபேன் நிரூபிச்சிடலாம். அழகாக இருக்கு. வெரி குட். எதனால் உனக்கு நரேட்டோ பிடிச்சிருக்கு? என்னாச்சு? என்ன பார்த்து பயந்துட்ட அகமது? பார்த்தவா பூச்சி, பெரிய பூச்சி. பெரிய பூச்சி. சரி, இன்னைக்கு நீ ஏன் ஸ்கூல் போகல? இந்த அளவுக்கு இருக்கும் வால். அதான் ரெடி. இப்படி இருக்கும் வால். டாக்க வச்சு இப்படி பண்ணா அந்த சைக்கிளை புடிடுவா. அப்பா சொல்றாங்க, என்னதான் டாக்க வச்சு பண்ணா பெரிய வேண்டாம். அதுவோ பெரிய டாக்கா. அந்த பூச்சி பேர் என்ன? இல்லையே. ஓடாய். ஏன் இங்க வந்துச்சு? செடியாலதான். இந்த செடியெல்லாம் எடுத்துருவோமா? வேணாம், வாடிலே வைக்க வேணாம். கேட்டோம் வாடிலே வைக்க வேணாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் ஸ்கூல் போகல? இதெல்லாம் வந்து விளாட்டுக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் விளாட்டுக்கு வேணுமா? அந்த வரையும் இதெல்லாம் வச்சுட்டு விளாட்றோம். அந்த பூச்சி பேர் என்ன போடுது? பூச்சை நான் ஒரு நாள் பார்த்துருவா. சரி, நீ உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. நீ ஏன் ஸ்கூல் போகல? ஜுரமா? ஜுரம்லாம் இல்லை. சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்கு. அப்புறம் முக்கியமானது, நேற்று சூரி ஹீரோ மாதிரி புரோட்டாவை கலக்கிடுச்சு. அதனால தானே உடம்பு சரியில்லை. சொல்லு, என்னன்னு சொல்லு. சாப்பிட்டா உடம்பு சரியில்லை. அடுத்தது அப்பாவை சாப்பிட்டா உடம்பு சரியில்லை. அடுத்தது யாஸ்மினை அகமது வந்து இன்னைக்கு குக் பண்ணியிருக்கு எனக்காக. அகமது எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அகமது இந்த மாதிரி குக் பண்ணி மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆக்குறதுக்கு. அப்படிலாம் ஆக்குறது இல்லை. நல்லா சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு. பிரியாணி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் பையன் வந்து எனக்கு பிரியாணிலாம் செஞ்சுருக்காங்க ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு. தாள், இலை எல்லாம் போட்டு நல்லா மணமாக நெய்யெலாம் ஊற்றுனியா? இது என்னன்னா கொத்து புரோட்டா பாதி தான் இருந்துச்சு. அந்த புரோட்டா சாப்பிட்டாலும் உனக்கு லூஸ் மோஷன் ஆச்சு நேற்று. என்னால தான். அகமதுக்கு என்ன காரணம்? என்ன நடந்தாலும் நான் தான் காரணம். ஏன் அகமது, இப்போ நீ செய்கிற பிரியாணிக்கு நான் சாப்பிட்டு எனக்கு என்ன நடந்தாலும் நீ தான் காரணம். ஏன்? நீ தானே சாப்பிட்ற, நீ தானே சமைச்சு தர எனக்கு. நீ தானே சாப்பிட்டோம். ஆம்பூர் பிரியாணியா? சொல்லுங்க. பிரியாணி மாஸ்டர், எவ்வளோ அது பிரியாணி? காசு வர இல்லையா என்கிட்ட? ஃப்ரீயா காசா? சிக்கன் இருக்கா? எக் இருக்கா? சிக்கன் எக்லாம் செய்டுவா. மட்டன் கறி போய் இருக்கா? செஞ்சுட்டு வந்துடுறேன். மாட்டுக்கறி இருக்கா? பீஃப் இருக்கா? பீஃப் கிரேவி. எங்கேயோ போயிட்டான்.